ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாம் க்ரியேட் பண்ண ஆன்லைன் ஸ்டோரை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு தான். அதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் டெஸ்க்டாப் சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு sites.google.comனு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இது வந்துடும். இதில் நான் ஆல்ரெடி ஸ்டோர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நான் பிளாங்காக இப்போ புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிளாங்கை கிளிக் கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டோரோட நேமு, லோகோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேஜ் டைட்டில் என்னவோ உங்கள் ஸ்டோர் நேம் அதை கொடுத்துக்கலாம். கீழே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். நீங்கள் எதாவது இமேஜ் பேக்ரவுண்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அப்லோட் பண்ணிக்கலாம். எம்பெட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பேஜோட யூஆர்எல்னு இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஆன்லைன் ஸ்டோர்லேயே ஒரு வேளை பேனர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு பேனர் ரெடி பண்ண தேவையில்ல. அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணல அப்படின்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் பேனர். ஆன்லைன் ஸ்டோர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய ஆன்லைன் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் எக்வெட்டில் க்ரியேட் பண்ணும்போது ஆன்லைன் ஸ்டோரில் 10 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நிறையா ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 700 நினைக்கிறேன். 100 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண 700 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. 10 ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். நான் முன்னாடியே அந்த வீடியோலையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இது என்னோடய ஆன்லைன் ஸ்டோர். இதில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாப்ஸுன்றது கீழே இருக்கும், அது மேலே வரணும். அதை நான் லேப்டாப்பில் போட்டு பண்ணணும். அதை நான் அப்புறம் மாற்றிடுறேன். நான் குர்த்திஸ் 10 அரேஞ்ச் பண்ணி ப்ராடக்டில் அரேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்விட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுவில் போய் ஓவர் வியூவில் போனீங்க அப்படின்னா இந்தாண்ட தெரியுது இல்லையா பேஜ், அது வந்துடும். ஓவர் வியூவில் போயிட்டா இப்படி வரும். இதில் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் வெப்சைட்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி டு கிளிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர்எல் காப்பி ஆகிடும். எம்பெடட் கோட்னு அதில் காட்டும். அதுக்கு தான் நம்ம இதை காப்பி பண்ணுறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு sites.google.com போனோம் அப்படின்னா பிளாங்காக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி எம்பெடுன்னு இருந்துச்சு. அதில் எம்பெட் கோட்னு இருக்கும். அங்கே நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்சர்ட் கொடுத்தா அங்கே நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது இங்கே சேஞ்ச் ஆகும். உங்களோட பேஜில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹோம் பேஜில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பேஜில் இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன், பேஜ் 1 க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு ஆல்ரெடி நான் எப்படி ப்ளைன் பேஜில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பேஜஸ் வேணும் அப்படின்னா பேஜுன்னு கொடுத்து ஆட் பேஜ், ஆடு சப் பேஜ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது என்னோடய ஹோம் பேஜாக இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கும் ஹோம் பேஜில் தான் நீங்கள் எம்பெட் கோட் கொடுப்பீங்க. இப்போ நான் இன்சர்ட் பட்டன் கொடுக்குறேன். சைடில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன் கீழே இருந்தீங்கன்னா பட்டன் ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் பட்டன் நேம் கொடுத்துட்டு லிங்க் நீங்கள் பேஜ் 2ல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். ஏன்னா நான் ஒரே ஒரு ஹோம் பேஜ் மட்டும்தான் வச்சுருக்கேன். பேஜ் 1 பேஜ் 2 நான் எனேபிள் பண்ணலை. வெறும் ஹோம் பேஜ் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது ப்ரிவ்யூ பண்ணி நீங்கள் மொபைல் வியூவில் பார்க்கலாம். இப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தான் டாப்ஸ் குர்த்தி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன்ஸ் மேலே கொண்டாடணும். இப்போதைக்கு என்னோடய பேஜ் இப்படி தான் இருக்கும். குர்த்திஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குர்த்திஸ் வியூ ஆக ஆரம்பிக்கும். நான் இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணி காட்டுறேன். என்னோடய பேஜில் நானே ஆர்டர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஓகே சப்போஸ் ஆர்டர் பண்ணிட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஒரு ஆர்டரும் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரு குர்த்தியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம், சைஸ்லேருந்து எல்லாம் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் மாதிரியே ஷாப்பிங் ஸ்டோர் மாதிரியே வந்துடும்.
சைஸ் கொடுக்காம நம்மளால் கார்ட்டில் ஆட் பண்ண முடியாது. சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் செக் அவுட் பண்ண முடியும். அப்படி செக் அவுட் கொடுத்த உடனே அவங்களோட மெயில் கேட்கும். நம்ம ஏதோ ஒரு மெயில் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய மெயிலே கொடுத்துட்றேன். மெயில் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது நியூ ப்ராடக்ட் வந்தால் மெயில் வரும். அந்த மாதிரி சும்மா ஒரு இது கொடுத்துருப்போம், அது அவங்களுக்கு போயிடும். இப்போ அவங்க இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் நான் சும்மா சேலம் தமிழ்நாடு அப்படி கொடுக்குறேன். நீங்கள் அவங்க கஸ்டமர் வந்து என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் எல்லாம் அவங்க சப்மிட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் முக்கியமாக இல்லை, ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல்னு கொடுத்துருக்கு. ஆனால் ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அப்போ தான் ஆர்டர் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு மெயிலுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு என்ன, நீங்கள் வந்து எக்விட்டோட டேஷ்போர்டுக்கு போனீங்க அப்படின்னா டெய்லி எவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் பார்த்துருக்காங்க, அது எவ்வளோ ஒர்த்து, ஆர்டர் பண்ணியிருக்காங்களா, அந்த ஆர்டர் வந்து எவ்வளோ ஒர்த்தானது, நம்ம அதை டெலிவரி பண்ணிட்டோமா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். எத்தனை ஆர்டர் போயிருக்கு, எத்தனை ஆர்டர் வந்து நாம் கொடுத்துட்டோம், அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளோட பேஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதை உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எக்விட்டில் போய் காட்டுறேன். டேஷ்போர்டில் நான் இப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை போய் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு இருக்கும். அதை கொடுத்த உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லாமே பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் எக்விட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடத்துல வந்து மாறிக்கும். ஆனால் நீங்கள் அங்கே மாற்றிட்டு திரும்ப இங்கே வந்து மாற்றணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவ்வளோதான். ஆன்லைன் ஸ்டோர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது எல்லாம் சொல்லியாச்சு. ட்ராக் பண்ணுறது கூட நான் சொன்ன மாதிரி எக்விட்டில் போய்ட்டு மெனுவில் போய் டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க, என்ன ஒர்த்தான ப்ராடக்ட் பார்த்துருக்காங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ணது கூட இங்கே வந்துருச்சு. ஒரு ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு வந்திருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். நாம் அந்த அட்ரஸ்க்கு நம்ம இந்த ப்ராடக்டை வந்து டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ஒரு வேளை ஓன் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண முடியும். டெய்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட பிக்கப் பண்ணுற வரைக்கும் ஓகேவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். Thank you for watching this video.